சரி, கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்கறது தானே போட போறீங்க, இது என்ன கேட்க போறீங்க? சரி, கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்கறது தானே போட போறீங்க, இது என்ன கேட்க போறீங்க? சரி, கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்கறது தானே போட போறீங்க, இது என்ன கேட்க போறீங்க? ஆனா எனக்கு கருத்தை பத்தி திரு திமுக உடைய துணை பொதுச் செயலாளர் திரு திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேச்சிற்கு வருத்தம் தெரிவித்து விட்டார். அவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது வைத்திருக்கின்ற அவர் நிறுவனத்திற்கு அன்பையும் அவர் மீது வைத்திருக்கிற மரியாதையையும் பற்றி நீண்ட அவருடைய தலைமை கழகத்தின் சார்பாக அறிக்கை நேற்றே வந்துவிட்டது. அதனால் வருத்தம் தெரிவித்ததற்கு பின்னாலே அதில் குறை காண்பது என்பது சரியாக இருக்காது. அவர் வருத்தம் தெரிவித்ததனால் இந்த விஷயம் இதோடு முடிகிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதை பொறுத்தமட்டிலே இதை பெரிதாக்க வேண்டும் என்று பாஜகவும் RSSம் மிகப்பெரிய வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே திமுகவிற்கும் காங்கிரஸுக்குமான உறவை, இந்தியா கூட்டணியிலே விரிசலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர் முயற்சியிலே RSSம் பாஜகவும் தொடர்கிறது. அதனால் இன்னைக்கு தான் பாஜக காரர்களுக்கு அந்த செய்தியே வந்திருக்கு. என்ன காமராஜர் இப்படி பேசிட்டாரு திருச்சி சிவான்னு சொல்லி முந்தா நாள் பேசினாரு. பாஜக நண்பர்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன். நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நாங்கள் எல்லாரும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். நேற்று மாலை அவர் அதற்காக வருத்தமும் தெரிவிச்சிட்டார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை எதிர்த்து உட்காந்து அது பேச ஆரம்பிக்கிறாரு. தமிழிசை அக்கா எதிர்த்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்களா எல்லாரும். இவர்களுடைய வருத்தம்லாம் அந்த ஆமை எதற்காக நீலி கண்ணீர் வடிக்கிறது என்பது போல crocodile tears என்று சொல்வார்கள். அது மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறோம். ஏனென்றால் இவர்களை பொறுத்த மட்டிலும் இவர்கள் இந்த கூட்டணியை விரிசல் உருவாக்க வேண்டும், இந்த கூட்டணியிலே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அவர்களுடைய கனவு பலிக்காது. பாஜக RSS வெறுப்பு அரசியலை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து இந்தியா கூட்டணியுடைய ஒருமித்த கருத்தோடு செயல்படுகிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே வருகின்ற 19ஆம் தேதி டெல்லியிலே நடக்க போகின்ற அந்த கூட்டத்திலும் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். அதனால் எங்களுடைய உறவு தெளிவாக இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்பது எங்களுடைய அடையாளம், தமிழகத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அடையாளம், ஏழ்மையினுடைய ஒரு நேர்மையான அரசியல்வாதிக்கான அடையாளம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய புரிதல் சிலருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் தமிழக காங்கிரசினுடைய அடையாளம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அடையாளமாக பார்க்கிறோம். அவரை போற்றுவதும், அவரை போற்றி அவருக்காக அவருடைய புகழை பாடுவதும் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுடைய, ஒவ்வொரு தமிழனுடைய கடமை என்றும் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.